துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, இந்த கால வேளையில் துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் ஆண்டவரே பலத்த ஸ்தோத்திரம், அசைவை பலத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய ஸ்தோத்திரம் வழி நடத்துதலை நீர் கட்டளையிட உடைய கால் ஆண்டவரே இந்த கால வேளையில துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறப்பா, 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 துதிக்கிற எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்குள் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா உற்சாகம் அடைந்து உம்மை துதிக்க தேவன் தந்த நல்ல ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உடைய சமூகத்தில் வர ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக நன்றி அப்பா. இந்த கால வேளையிலும் உடைய சமூகத்தில் கிருபையை இன்னும் நாங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் சொல்லப்பட்ட எல்லா ஸ்தோத்திர பலிகளில் நீர் மகிமைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யுங்க. சத்துரு வெக்கப்பட்டு போவானாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரை அசைவாடி கிரியை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை, எங்களோடு இணைந்து துதித்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. இந்த கால வேளையினுடைய சமூகத்தில் துதிக்கிற துதி வலிகளுக்கு தக்கதாய் கர்த்தர் கிருபையை அதிகமாய் கட்டளையிடுங்க ஆண்டவரே. கிருபையை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை செய்கிற எல்லா கிரியைகளை நாங்கள் மேற்கொண்டு ஜெயித்து ஆண்டவரே சுதந்தரிக்க கிருபையை தேவன் உதவி செய்யுங்க. திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் சில பாடல்களை பாடி தேவனை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தி சந்தோஷத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். தேவன் நல்லவர். கிருபை, கிருபை, தேவ கிருபை, என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு? எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்ற அந்த நினைவோடு கூட தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை துதித்து கர்த்தரை பாடி அவரை ஆராதிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கிருபை, கிருபை, தேவ கிருபை, என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை. கிருபை, கிருபை, தேவ கிருபை, என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்ன மேன்மையுண்டு? நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு? எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. கிருபை, கிருபை, தேவ கிருபை, என்னை வாழ வைத்தது தேவ கிருபை. வரிசை கிருபை, கிருபை, தேவ கிருபை, என்னை வாழ வைப்பது தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு? எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. நிர்மூலமா
நிர்மூலமாகாமல் காத்த கிருபை, என்னை இம்மட்டும் நடத்திய தேவ கிருபை. சொல்லுவோம், நிர்மூலமாகாமல் காத்த கிருபை, என்னை இம்மட்டும் நடத்திய தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. அர்ப்பனும் நீசனுமான என்னை அபிஷேகம் செய்திட்ட தேவ கிருபை. அர்ப்பனும் நீசனுமான என்னை அபிஷேகம் செய்திட்ட தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. வழிகளில் என்னை காத்த கிருபை, என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருபை. வழிகளில் என்னை காத்த கிருபை, என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. அப்பா, நான் என்று சொல்லிட என்ன மேன்மையுண்டு. எல்லாருடைய கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. உன்னத ஊழியம் தந்த கிருபை, என்னை படுத்தும் தேவ கிருபை. உன்னத ஊழியம் தந்த கிருபை, என்னை பயன்படுத்துவது தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. ஒண்ணுமில்லாண்டவரே, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. கிருபை கிருபை தேவ கிருபை, என்னை வாழ வைப்பதும். ஆமென். கிருபை கிருபை தேவ கிருபை, என்னை வாழ வைப்பது தேவ கிருபை. நான் என்று சொல்லிட
என்னில் என்ன மேன்மையுண்டு சொல்லுவோம். நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஒரு விசை கூட சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. எல்லா குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
நல்லவர், இயேசு வல்லவர், மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவை சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. என் சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவை சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை ஆமென். நல்லவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. நாங்கள் பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய
தேடுவே ஞானத்தினாவேய கனமடைய தேடுவே ஞானத்தினாவேய அசைவாடு ஆவியே ஷமலதரபா ரிபா கபா ஷதரே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே Barado rekaba brabashe dere baladara uti khaboshie dere gamanadoro ribaladi andere ribasha baladi andara brabashe boriatara baladi atara rikhabotara moshelebo ribaladi andere பரிசுத்தாவியானவரே உம்முடைய நிறைவை கட்டளையிடுங்க உம்முடைய நிறைவை இந்த கால வேளையிலே கட்டளையிடுங்கப்பா பலனடைய 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 எங்களுடைய சோர்வுகள் மாறி எங்கள் நிர்விசாரங்கள் மாறி பலனடைய ஷபரதரமா ரவாத்தியாதரைமா ஷேகவோ ரிபாத்தியாரமா சந்தரேகவோ பரிசுத்தாவியானவரே ரிபரதரமா சந்தரியே பாவை உயர்த்துகிறோம் Rishadara baladara Rika motiana mashatara bala tiandereka Rusavo tiala basheka nagala diandara Ritora la basheka botana Usiga de kalikarigandoru Shiboliantana modara kaliantana Sele botiene பரிசுத்தாவியானவரே உம்மை உயர்த்துகிறப்பா உம்மை உயர்த்துகிறப்பா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரிசுத்தாவியானவரே உள்ளத்துக்குள்ள நாங்க வரவேற்கிறோம் நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லப்பா நீங்க இல்லாம எங்களால ஜீவிக்க முடியாது நீங்க இல்லாம எங்க ஜீவியத்துல நாங்க வெற்றியை ஓட முடியாது கிருபையின் ஆவியானவரே இந்த கால வேளையில எங்களை நிரப்புங்க கிருபையின் ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா ரிபா ராபா ஷபா ரத்தலா ரபா கபோத்தியா ரபா ஷத்ருதிலபே ரிகமோரபா ஷகரகனங்கமலதரபலா ருபுரி பிகவாலதுரபஷே ஹalleluya பரிசுத்தாவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹalleluya என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பே சொல்லுவோமா என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பே நான் நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா நான் நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பே அப்பா என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பே நான் நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா நான் நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பே என்
அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளுகிற தேவனை, எங்களை ஆளுகை செய்கிற தேவனை, எங்களை தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிற தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். எஸ் டாடி, இந்த கால வேளையில உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில நீர் எந்த அளவுக்கு கிருபையின் மேன்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னைகள் மத்தியில கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலையில் வந்திருக்கிற உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உடைய சமூகத்தில் நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை கேட்க போகிற சத்தியங்கள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இம்மட்டும் நாங்கள் துதித்து பாடி ஆராதித்து ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீங்க. இப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்க போகிற வார்த்தைகள் உங்களுடைய இருதயங்களில் ஆண்டவரை விழட்டும், அது கிரியை செய்யட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை சங்கீதம் 52. சங்கீதம் 52 எடுத்துக்கொள்வோம். பக்கம் 702. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலங்களிலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில நாம் சிந்திக்க போகிற காரியம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற காரியம் தலைப்பு என்னன்னா, கிருபை எந்நாளும் உள்ளது. நேற்று நல்லதுன்னு நாம தியானிச்சோம். இன்னைக்கு நாம இந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, அவருடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு இருக்காது, அப்படிலாம் இல்லை. தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது, எந்நாளும் உள்ளது. அவருடைய கிருபைக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. அவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் முடிவு தேதி கிடையாது. அது எந்நாளும் உள்ளது. எந்நாள் எப்படி உள்ளது? அது நிறைவாய் உள்ளது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவாய் இருக்கிறது. அதை யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா குறைக்க முடியாது, அளவை குறைக்க முடியாது. அது எப்பவும் எந்நாளும் எந்த சூழ்நிலையில் 24 மணி நேரமும் அது என்ன செய்கிறது? நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆமே. சில நேரங்களில் நாம் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடாம ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யாம போகும்போது தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆனா அது என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும்?
அது கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தேவனுடைய கிருபை கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை அவரோடு இணைப்பதற்கு, அவரோடு கூட சேர்ப்பதற்கு, அவருக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு அவருடைய கிருபை என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சொல்லணும், தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. ஆமே, ஆமா, எந்நாளும் உள்ளது. எந்நாளும் உள்ளது அப்படின்னு நாம எப்போ சொல்ல முடியாம போகும் அப்படின்னா, நம்மை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இன்னைக்கு ஆண்டுடைய கிருபை நமக்கு இல்லையோ, இன்னைக்கு ஆண்டுடைய கிருபை நமக்கு கிடைக்கலையோ, இன்னைக்கு ஆண்டுடைய கிருபை வேலை செய்யலையோ அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 2வது வசனம் பாருங்க. நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்திய போல் என்ன செய்கிறது? நமக்கு விரோதமா அல்லது நம்மை சார்ந்தவர்களோ அல்லது நம்மோடு இருக்கிறவர்களோ, ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் கேடு செய்யக்கூடியவங்களா கபடு செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் நம்ம எதுல தெளிவா இருக்கணும்னா, கிருபை எந்நாளும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. இப்பவும் எனக்கு கிருபை இருக்கு, எனக்கு கிரியை செய்து. என்ன கேடு செஞ்சாலும் கிருபை கேடு செய்யாது. தேவனுடைய கிருபை கேடு செய்யாது. என்ன கபடு செய்தாலும், சவரன் கத்திய போல தீட்டப்பட்ட நிலைமையில கபடு செய்யக்கூடிய நபர்கள் நமக்குள்ளே இருந்து எழுப்பினாலும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எழுப்பினாலும் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை எனக்கு எந்நாளும் உள்ளது. எனக்கு கர்த்தர் கைவிட மாட்டார். எந்த கபடுக்கும் என்னை விலைக்கு மீட்பார், எந்த கேடுக்கும் கர்த்தர் என்னை என்ன செய்வாரு? விலைக்கு மீட்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன் மேல அவருடைய கிருபை எந்நாளும் உள்ளது, எந்நாளும் உள்ளது. அதை யாராலையும் குறைக்க, எல்லாரும் முயற்சி பண்ணாலும் என் மேல வச்சிருக்கிற கிருபை என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபரும் ஒழுங்கா உட்காரு. ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு தேவனுடைய கிருபை எந்நாளும் இருந்தது, எந்நாளும் இருந்தது. அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவன் மேல தேவ கிருபை இருந்ததுனால ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி அந்த மந்தையை சேதப்படுத்தும்படி வந்த போதெல்லாம் அவன் அவைகளுக்கு தப்புவித்தது தேவன் அவன் மேல் வைத்த கிருபையினால் அவன் தப்புவித்தான். அங்க யாரும் அவனுக்கு உதவி யாருமே இல்லை, அவனுக்கு ஒத்தாசை பண்ண ஒருத்தர் இல்லை, அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றது கூட ஒருத்தர் இல்லை. ஆனா அவன் மேல தேவனுடைய கிருபை எந்நாளும் இருந்தது, எந்நாளும் இருந்தது. என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த செகண்ட்ல அவனுக்கு என்ன செய்துச்சுன்னா, அவனுக்குள்ள உணர்த்தக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த கால வெளியில கேட்போம், ஆண்டவரே நான் நிர்விசாரமா வாழக்கூடாதப்பா, தேவனுடைய கிருபை எந்நாளும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிர்விசாரத்தோடு நான் வாழக்கூடாது. நான் எப்பவும் சொல்லணும், தேவனுடைய கிருபை என் மேல எந்நாளும் உள்ளது, தேவனுடைய கிருபை என் மேல எந்நாளும் உள்ளது. நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்னா, அந்தந்த நேரத்தில் எனக்கு அவர் உணர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமே, சரி. அப்படியே பாருங்க, அவனுடைய அப்பா என்ன சொல்றாரு, உன் சகோதரர்களை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பி வைக்கிறார். அவன் எங்க வரான்? ஸ்தோத்திரம், சண்டை மும்மரமா நடக்கக்கூடிய போர் நடக்கக்கூடிய இடத்துக்கு வாரான். அங்க தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வரும்போது அங்கேயும் அவருடைய கிருபை அவன் மேல எப்படி இருக்கு? எந்நாளும் உள்ளது. ஆமென். கோலியாத்துக்கு முன்னால அவன் நிற்பதற்கு அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது, உயரமும் இல்லை, பலமும் இல்லை, அவனுக்கு அதுக்குரிய ஞானமும் இல்லை. ஆனா ஒண்ணு இருந்துச்சு, அவன் மேல கிருபை இருந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் மேல கிருபை இருந்துச்சு, எந்நாளும் இருந்துச்சு. எல்லாரும் பயப்படும் போது இவன் மட்டும் பயப்படல, எல்லாரும் நடுங்கும் போது இவன் மட்டும் பயப்படல. என்ன விசேஷம் அப்படின்னா, அவன் மேல தேவனுடைய கிருபை இருந்தது இருந்தது. கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்ததனால அவன் மேல் அந்த கிருபை குறைந்து போகாம ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையில் அவன் என்ன பண்றான்? அதை வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த கிருபையில் அவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான். உயரம்தான் குறைவை தவிர ஆனா கிருபை என்ன செய்யல, அவனுக்கு குறைவு கிடையாது, குறைவு கிடையாது. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம கேட்போம், சரீர பிரகாரமான வளர்ச்சி, சரீர பிரகாரமான சில தோற்றங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பதாக குறைவா தெரியலாம். ஆனா ஒண்ணு குறையல, என்னாலும் இருக்கிற கிருபை என்ன செய்யல, குறையல, குறையக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னாலும் உள்ள கிருபை என் வாழ்க்கையில குறையவே கூடாது, அது நிறைவாவே இருக்கணும். அது நிறைவின் அனுபவத்துக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கணும், அந்த நிறைவின் அனுபவத்துக்குள்ள நான் போயிட்டே இருக்கணும். ஆமே,
நான் உண்மையாக சொல்கிறேன், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கிருபையை விட இந்த காலை பொழுதில் நீங்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, இதை விட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிகமான கிருபையை உங்களுக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சகோதரர்கள்லாம் அவனை பார்த்து கேட்குறாங்க, நீ இங்கே எதுக்கு வந்த? உன்கிட்ட கொடுத்த ஆடுகளை நீ யார் வருஷத்தில் கொடுத்துட்டு வந்த? இங்கே வந்து நீ என்னத்தை பண்ண போற? நாங்கள் சண்டை போடுற ஆளுக்க நாங்கள் அதுக்கு தகுந்த பயிற்சி எடுத்திருக்கிறோம், அதுக்கு தகுந்த எங்களுக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உனக்கு இங்கே என்ன வேலை? ஆமென் சொல்லுங்க. உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு உலகம் பார்த்துச்சு. ஆனால் அவன் பார்க்குறான், எப்படி இந்த பெலிஸ்தியன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பான், எப்படி இந்த பெலிஸ்தியன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவன் பெரிய ஆதிக்கம் செலுத்த போவான். விடக்கூடாது. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு முன்னால வருகிறேன், இன்னைக்கு உன்னை என் கையில் ஆண்டவர் கொடுப்பார். அவன் பார்த்துட்டு சொல்றான், நீ என்ன அடிக்கிறதுக்கு நான் நாயா? நீ என்ன அடிக்க வர்றிய? நான் நின்னம்னா என் கால் முட்டி அளவுக்கு தான் நீ இருப்ப, நீ வந்து என்ன அடிக்க வாரியானா? அவன் தன் உயரத்தை பார்த்து அவனுக்கு முன்னால வந்து நிக்கல, தன்மேல இருக்கிற கிருபையை பார்த்து அங்க வந்து நிக்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, சகோதரர்கள் எல்லாரும் அவனை எதை பார்க்காங்க? அவன் பயிற்சி உள்ளவனா, அவன் பலசாலியா, அவனுக்கு இதுல நேர்த்தியான ஒரு திறமை உண்டா, அப்படித்தான் பார்த்தாங்க. ஆனா அவன் பார்க்கறான், காட்டுல இருக்கும்போது, வனாந்திரத்தில் இருக்கும்போது, ஒருத்தருமே எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை வளர்க்காம இருக்கும்போது அவருடைய கிருபை என்னால் எனக்கு போதுமானதா இருந்ததே, அவருடைய கிருபை என் வாழ்க்கையில என்னால் உடன் இருந்ததே. அந்த கிருபை அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் இருக்கு, இப்போ இருக்கு. அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. இந்த பெலிஸ்தியனை மேற்கொள்வதற்கு என்னை பலப்படுத்தி இருக்கிறது. இவங்க எல்லாம் பயங்கள் வந்தாலும் எனக்கு இருக்கிற கிருபையானது இந்த கோலியாத்தை முறியடிக்கும் போது இவர்களுக்கு ஒரு பாடமாக கர்த்தர் வைப்பார். இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மரிச்சோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம நிச்சயமா பதிவு செய்யக்கூடாது. நம்ம ஒன்ன பதிவு செய்யணும், என் குடும்பத்தில், என் ஜனத்தின் மத்தியில், ஆமென், நான் அவருடைய கிருபையில நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அப்படிங்கிறத நாம் அந்த உலகத்தில் பதிவு செய்யாம கண்ண மூடக்கூடாது. நிச்சயமா சொல்லணும், எப்பா நம்ம எல்லாரை விட, நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரை விட இவங்க கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு மகள், கிருபையை பெற்றுக்கொண்ட, என்னாலும் கிருபையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல மகன் அப்படிங்கிற ஒரு பதிவு நாம் மரித்த பின்பு அது பதிவு செய்யப்படணும். மரித்தும் நாம் பேசப்படணும். அதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே உங்க கிருபை என்னாலும் உள்ளது. அதனால தான் வசனம் சொல்லுது, வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே இந்த கிருபையால திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. காலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். காலை ஸ்தோத்திரம்னா, சில உலகத்தில் இருக்கிற சில அந்த டாக்டர்ஸ் அவங்களுடைய சில காரியத்தெல்லாம் நான் கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, 3 மணிலேருந்தே நீங்கள் காலையில் நீங்கள் எழும்புனீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல உங்களுக்கு மன தெளிவை கொடுக்கும், அந்த நாள் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கும்படி அவளோடு வந்து நிற்கிறாரு. அவருடைய சத்தம், ஸ்தோத்திரம், நம்ம சொல்கிற சத்தத்தை அவர் கேட்டு டைரக்டா, இன்டைரக்டா கிடையாது, டைரக்டா நம்மளோடு அவர் உட்கார்ந்து பேசி அவருடைய பிரசன்னத்தினால் உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்குன்னா, கிருபையின் மேல கிருபை கிடைக்கிறது. பகல் ஆயிருச்சுன்னா எல்லாரும் பிஸி, படிப்பு, வேலை, அங்க இங்க அப்படி இப்படி ஒரே பிஸி. நான் சொல்லுவேன், ஆண்டவரும் பிஸி தான். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவாங்கல்ல, எத்தனை பேர் ஆராதிப்பாங்கல்ல, எத்தனை பேர் ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க, எத்தனை பேர் கண்ணீரோட கூப்பிடுவாங்க. எல்லாருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆனா காலையில விசேஷமாக அவருடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகளுடைய சத்தத்தை ரொம்ப
தெளிவா ரொம்ப கிளியரா கேட்டு கிருபையின் மேல கிருபையை உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில சொல்லுவோம், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளது சொல்லிக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும், நெகட்டிவான தாட்ஸை யாரு சொன்னாலும், நீங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாலும் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளதுன்னு சொல்லுங்க. உலகத்தில் இருக்க மனுஷன் நம்மளை நிர்ணயிச்சா நம்ம வாழ போறோம். நிச்சயமா சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பிரியமா உலகத்தில் வாழவே முடியாது, வாழவே முடியாது, வாழவே முடியாது, திருப்தியாவே இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம அடிக்கடி ஒரு கதை கேட்டிருப்போம். ஒரு கழுதைய 2 பேர் கூட்டிட்டு போனாங்களாம். ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு கணவனும் மனைவியை கூட்டிகிட்டே போனாங்களாம். கூட்டிகிட்டே போகும்போது ஒருத்தர் ஏத்தாப்புல வந்தார், சொன்னாராம், அறிவு கட்டவன் கழுதையை கூப்பிட்டு போகிறான், யாரா ஒருத்தங்க உட்காந்து போகலாம்லா அப்படின்னா. இதை கேட்டவனே அப்போ மனைவியை தூக்கி அதில் வச்சுட்டான். சரி போவோன்ட்டு போயிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் வரான். அவன் சொல்கிறான், இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இவன் ஆம்பளை பொம்பளையை தூக்கி மேலே வச்சு கூப்பிட்டு போகிறானே அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போனான். உடனே பார்த்தான், அப்படியா அப்படின்னு அவளை இறக்கி விட்டுட்டு இவன் ஏறி உட்காந்துட்டான். இவன் ஏறி உட்காந்து போயிட்டே இருந்தாங்களாம். கொஞ்சம் தூரம் போனோடனே ஒருத்தன் வரான். அவன் சொல்கிறான், பாத்தியா இவனுக்கு எவ்வளோ ஓர வஞ்சகம் இருக்கு, பொண்டாட்டியை கீழே விட்டுட்டு இவன் நடந்து போயிட்டே இருக்கான் அப்படின்னாங்களாம். பார்த்தான், ஆஹா என்னதான் செய்யறது அப்படின்ட்டு உடனே சரி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து போகணும். 2 பேரும் சேர்ந்து போயிட்டே இருந்தாங்களாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒருத்தன் வந்து பார்த்தான், பாரு வாயில்லாத ஜீவன் மேலே 2 பேரும் ஏறி உட்காந்து போகிறான் பாரு, அறிவு இருக்கா இவனுக்கு கொஞ்சமாவது? உலகம் என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. அவன் நினைக்கிற உலகம் என்ன நினைக்கிறதோ அதை தான் பேசும். பார்த்தான், ஆஹா இனி ஒன்றுமே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். உலகத்தில் இருக்க மனுஷங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா என்னன்னாலும் பேசுவாங்க. ஆனால் உலகத்துக்காக நம்ம வாழ வேண்டாம், உன்னதற்காக வாழ்வோம். நான் உறவிடத்தை அவர் தான் தரக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு உரிந்த நம்பிக்கை, உரிய மகிழ்ச்சியை, உரிய அங்கீகாரத்தை அவர் ஒருவரை தவிர வேற ஒருவரால் தர முடியாது. நான் சீர்கட்டவன் அப்படிங்கிற நிலைமைக்கு போனாலும் அவருடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளதுன்னு சொல்லுவோம்னா நான் நம்புறேன். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை அவருக்கு உகந்த பாத்திரமாக என்னை டிசைன் பண்ணும், என்னை வடிவமைக்கும், என்னை உருவாக்கும், என்னை அவரோடு இணைக்கும், என்னை அவரோடு சேர்க்கும், என்னை ஒதுக்காது, என்னை தூரப்படுத்தாது. நான் எதற்காக இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டேனோ, நீங்க உங்க வாழ்க்கையில் அதிகமாக கேட்கக்கூடியது, நான் எதற்காக உண்டாக்கப்பட்டேனோ அந்த நோக்கம் நிறைவேறாம நான் மடிஞ்சிடக்கூடாது, நான் செத்துடக்கூடாது. ஆண்டவரே உங்க கிருபை தான் என்னை அதற்குள்ள என்ன செய்யணும், நடத்தணும். நான் சொல்லுவேன், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளது. என் மேல உள்ளது, என் குடும்பத்தின் மேல உள்ளது, என் பிள்ளைகள் மேல உள்ளது, எங்க சபையின் மேல உள்ளது, என்னுடைய ஊழியத்தின் மேல உள்ளது, என்னாலும் உள்ளது. கண்ண முடிச்சோம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. சொல்லுங்க, இன்னைக்கு என் ஆண்டவர் என்னோடு பேசுனது போல நான் சோர்வோடு நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க மாட்டேன், நான் சோர்வோடு இருக்க மாட்டேன். அது இல்லையே இது இல்லையே நினைச்சு புலம்ப மாட்டேன். அப்படி இருக்க இப்படி இருக்க இவங்களா அப்படி இதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். நான் ஒன்னே சொல்லுவேன், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று சொல்லுவேன். தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில படிப்பு இல்லையா, அறிவு இல்லையா, ஞானம் இல்லையா, உங்களுக்கு தேவையான காரியங்கள் இல்லையா, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, தேவனுடைய கிருபை என் மேல என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளது. சொல்ல 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 உங்களுக்கான உயர்வு, உங்களுக்கான பலன், உங்களுக்கான ஆரோக்கியம், உங்களுக்கான தேவையில கர்த்தருடைய ஆளுகை நிச்சயமா வரும், நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். விடுதலை நிச்சயமா வரும். சொல்லுங்க, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளது. தேவனுடைய கிருபை என் மேல என்னாலும் உள்ளது. எதில தோல்வி அடைந்தனோ அதில் ஜெயம் உண்டாகும்படி தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. எஸ் எஸ் எஸ். நன்றி 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 அப்பா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். துதித்து பாடி ஆராதித்து ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் வார்த்தைகளை வாசித்து தியானிக்க உதவி செய்தீர். ஆண்டவர் 52ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளது. என் மேல, என் குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல, சபையின் மேல, ஊழியத்தின் மேல, விசுவாசிகள் மேல, ஆண்டவரே இந்த கிராமத்தின் மேல, கிராமத்தின் ஜனங்கள் மேல என்னாலும் உள்ளது, என்னாலும் உள்ளது. ஆண்டவரே
எடுத்து போட முடியாது. இதை ஆண்டவரே எவராலும் எடுத்து போட முடியாது. அதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை எங்கள் கண்கள் பார்க்கட்டும். இதை அறிக்கை எடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த மகத்துவங்களை காண்பார்களாக. கர்த்தருடைய செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நீர் தந்த என்னாலும் உள்ள கிருபைக்காக கோடி 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 நன்றி அப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.